மாப்பிள மாப்பிள ஏதோ துணை உண்டு எல்லாத இங்க வா கார்த்திகை மாதமாடி படிக்க படிக்க படிக்காம படிக்க சூசி படிக்க சொல்லு நானும் வெடி ஆடுறேன். ஒரு பொண்ணு கூட எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. அந்த வந்துட்டு போன புள்ளனை எப்படியாவது செட் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு. இவ்வளவுதானா? ஆமா. ஒரே ஒரு சின்ன கேள்வி. என்ன? அந்த கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டீனா உனக்கு மூளை இருக்குதா இல்லையான்னு பாத்துட்டு உடனே அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்கிற? ஒரு கல் எடுத்து மண்டையை உடைச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சரி 3 கேள்வி கேட்கறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. 3 கேள்வி? 1ல இருந்து 3க்கு போயிட்டியா? உனக்கு மூளை இருக்குதா இல்லையா பாக்கணும் இல்ல? ஓ, மூளை இருக்குதான்னு பாக்குறது. வர்ற எல்லாரையும் நீ நிக்க வச்சு கேள்வி கேக்குறீல்ல? நீ யாருக்கு பிறந்த, எத்தனை பேருக்கு பிறந்த, மோயாரு அம்மாரு அப்படின்னு கேக்குறீல்ல? நீயும் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருக்க எல்லா புராணையும்? ஆமா, எல்லா புராணையும் இல்ல, எல்லா புராணத்தையும் கரைச்சு குடிச்சிருக்கிறீல்ல? அதனால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா கூட எந்தெந்த நேரத்துல எத்தனாவது பக்கத்துல என்ன வருதுன்னு சொல்லி போடுவேன். கேட்டா கூட. ஆமா. சரி ரைட், உங்ககிட்ட ஒரு 3 சிம்பிளான கேள்விதான். கேளு. ரவுச விண்ணாடி சத்தமில்லாத இருங்கப்பா. எல்லா சாமி இருக்குது. ஆமா. உலகத்துல எல்லாமே தெய்வம் இருக்குது. ஆமா. இத்தனை தெய்வத்துல பொட்டு வைக்காத தெய்வம் அது எந்த தெய்வம்? எந்த சாமி பொட்டு வைக்காத சாமி? இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வம் இருக்குது, எத்தனையோ கடவுள் இருக்குது, சாமி இருக்குது. இத்தனை கடவுள் சாமியில எந்த சாமி பொட்டு வைக்காத சாமி? அது எந்த சாமி? பொட்டு வைக்காத சாமி. இது முத கேள்வி. சரி, இது 2வது கேள்வி கேளு. பதில் சொல்லிட்டு அடுத்து 2வது கேள்விக்கு வந்துட்டேன். ஏய், நீ கேள்வி கேள்ற, உனக்கு 3 கேள்விக்கு பதில் வந்தா சரிதானா? ஆமா, கேளுடா. சரி, 2வது கேள்வி கேக்குறேன். இதுக்காவது பதில் சொல்லுவானு பாக்கலாம். சொல்லு, கேளு. இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வம் இருந்தாலும் பொச்சி கழுவாத தெய்வம் ஒரு தெய்வம் இருக்குது. பொச்சி கழுவாத சாமி? என்ன பொச்சி கழுவாத? பொச்சி கழுவாத சாமி ஒரு சாமி இருக்குது. அது எந்த சாமி? கப்பு அடிச்சுக்கிட்டு இல்லப்பா, ஒரு கோமாளிக்கு மூளை இருக்குதான்னு சோதிக்கிறேன். பொச்சி கழுவாத சாமி அது எந்த சாமி? பொச்சி கழுவாத சாமி. ஆமா, பொச்சி கழுவாத சாமி புத்தகத்திலேயே இருக்கா? இது 2வது கேள்வி. சரி, அவ்வளவுதானே. 3வது கேள்வி கேள்றேன். 2வது கேள்விக்கு பதில் நீ சொல்லிவிட்டியா? உனக்கு 3 கேள்விக்கு பதில். ஆமா, அவ்வளவுதானே. எல்லாத்தையும் கராச்சி குடிச்சவன் நானு. கராச்சி? ஆமா. சாத்துக்களுக்கு சொல்லி கரைச்சு குடிச்சியா? அப்படியே கறந்தால படிச்சு முடிச்சு அப்படியே மண்டையில ஏத்தி வச்சிருக்கிறேன். சரி, 3வது கேள்வி கேளு. உலகத்துல எல்லா தெய்வம் இருக்குதுல்ல? ஆமா. இத்தனை தெய்வத்துல துணியா போடாத அம்மனமா ஒரு சாமி இருக்குது. அது என்ன சாமி? அரை கொங்கல் பில்லி மாறம். அப்படி சொல்லு. சம்பளம் வெடிஞ்சா 30,000 இவங்க கொடுக்குறாங்க. பொங்கல பிள்ளை மரமத்து புஞ்ச
ஏய் நம்மளா கூப்பிட்டு ஏய் உலகத்துல இருக்கிற சாமியில பொட்டு வைக்காத சாமி ஒண்ணு. பொட்டு வைக்காத சாமி அது எந்த சாமி? பொட்டு வைக்காத சாமி, பொச்சி கழுவாத சாமி, அம்மனமா இருக்கிற சாமி. இது 3 சாமி எந்த சாமி? இது 3 சாமி எந்த சாமின்னு கேக்குறேன். ஆமா, இதுக்கு நான் பதில் சொல்லணும். இந்த கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டீனா அந்த பொண்ணு உனக்கு. அப்படி ஆமா, நீ புள்ளை வர சொல்லு, நான் சொல்லி போடுறேன். அப்படி சொல்லலையானுமோ அந்த புள்ள கொள்ளக்காரருக்கு. இல்ல இல்ல நான் சொல்லி போடுறேன். உனக்கு என்னாச்சு? ஏன் உனக்கு வேணாமா? இல்லப்பா நாங்க வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், அந்த புள்ள வேண்டாம், அந்த பொம்பளை மட்டும் வேணாம். சரி போய் புள்ளை வர சொல்லு, நான் பாத்துக்கறேன். ஏய் வந்த உடனே புள்ள வெளிய வந்த உடனே நீ பதில் சொல்லணும். ஏய் பொட்டு வைக்கிற சாமி, பொச்சி கழுவாத சாமி. பொட்டு வைக்கிற சாமி, பொட்டு வைக்காத, பொச்சி கழுவாத, அம்மனமா இருக்கிற சாமி. அது நான் சொல்றேன்.